அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது 2025 டிசம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ர நிலையில் இருந்த சனி பகவான் இந்த மாதம் வக்ர நிவர்த்தியாகிவிட்டது. அதே சமயத்தில் குரு பகவான் வக்ரமாக மிதுனத்தில் அமரப்போகிறார். அதாவது அதிசாரமாக கடகத்தில் இருந்த குரு பகவான் இப்ப வக்ரமாக மீண்டும் மிதுனமனைக்கு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல சூரிய பகவான் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கும், சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி என்று விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறது. இந்த மாத இறுதியில், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் 29/12/2025 புதன் பகவான் தனுசுல. அப்போ தனுசு மனையில் 4 கிரகங்கள் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் இருக்க போகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்கள் ராசிநாதனை பார்க்கணும். இந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனை எல்லாமே குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கும். குடும்பத்தின் அடுத்த நிலை, அடுத்த பரிணாமம் எப்படி கொண்டு செல்வது, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நிகழ்த்தக்கூடிய தன்மை, வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்குண்டான காலகட்டம். அதாவது ஏதோ ஒரு வாக்கை கொடுத்துருப்பீங்க, அதை செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருப்பீர்கள். இப்போ அதை செயல்படுத்தி காமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார் இந்த மாதம். அப்போ குடும்பம், வாக்கு, தனம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் கூட புதன் உட்கார்ந்துருக்கார். புத்திசாலித்தனமிக்க ஒரு கிரகம். உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய புதனும் எங்கே இருக்கார்? குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். சூரியன், லாபத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் குடும்பஸ்தானத்தில். சுக்கிரன், நீங்களும் அங்கே இருக்கிறீங்க. அப்போது இந்த காலகட்டம், இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாக்கு இனிமையாக இருக்கும். எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை பேசக்கூடிய தன்மை, ஸ்ட்ரிக்டாக பேசக்கூடிய தன்மை, கராராக பேசக்கூடிய தன்மை, வளைஞ்சு நெளிஞ்சு இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை. ஸோ இது எல்லாமே அதாவது கலந்த கலவையாக இந்த மாதம் இருக்கும். அதே சமயத்தில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அங்கே இருக்கிறதுனால செலவும் செய்வீங்க. அப்போ எந்த செலவு செய்வீங்க? குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்களை, குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை, குடும்பத்துக்கு தேவையான கல்வி சார்ந்த விஷயங்கள், அல்லது ஒரு வீடு சம்பந்தப்பட்ட வீட்டை மாற்றக்கூடிய தன்மைகள், இந்த மாதிரி செலவு, ஒரு இடத்தை வாங்கக்கூடிய தன்மை. சுக்கிரனும் செவ்வாய் சேர்ந்திருக்கார். ஒரு இடம், நிலம் வாங்கக்கூடிய கொடுப்பினை. ஸோ இது எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் சூப்பராக இருக்க போகுது துலாம் ராசி அன்பர்களுக்கு. 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இப்போ எங்கே இருந்தார் அப்படின்னா அதிசாரமாக கடகத்தில் இருந்தார். இப்போ மறுபடியும் இந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று குரு பகவான் எங்கே மீண்டும் மிதுனமனைக்கு சென்று அங்கே வக்ரமாக இருக்க போகிறார். அப்போ வக்ரமாக இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் பலிதமாகும். கடந்த காலத்தில் எதை செய்ய முடியாமல் தவித்து கொண்டு விட்டு கொண்டு இருந்தீர்களோ அது நடக்கும். ட்ராவல் மூலமாக அலைச்சல் திருச்சல் கொடுத்துட்டு இருந்ததில்ல, இப்போ அதே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். அப்போது ட்ராவல் உண்டாகும்.
தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், புதிய ஒப்பந்தங்கள் வரவைக்கக்கூடிய அமைப்புகள், சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது சகோதரர்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இந்த மாதம் துலாம் ராசி என்பவர்கள் வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வியாபாரத்தில் கரெக்டாக இருக்கக்கூடிய ஆட்கள், அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரம் அப்படின்னா அது கரெக்டாக டீல் பண்ணணும், கரெக்டாக நடந்துக்கணுங்கிற தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் புதிய அனுகூலங்களை கொடுக்கும். தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், புதிய புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லா இருக்கும். டாக்குமெண்ட், இந்த ரிட்டன் டாக்குமெண்ட், புதிய ஒப்பந்தங்கள், புதுசாக ஒரு கையொப்பமிடுறது, ஸோ இதெல்லாமே இந்த மாதம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையப்பெறும். இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவானை சொல்லணும். அந்த சனி பகவான் கடந்த ஒரு 4.5 மாதங்களாக பார்த்தீங்கன்னா வக்ர நிலையில் அமர்ந்திருந்தார். வக்ரமன் என்ன, தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருந்தது. அப்போ அந்த சனி யாரு? 4க்கும் 5க்குரியவன். 4ஆம் இடத்தின் மூலமாக சில பாதகங்கள், 5இன் மூலமாக சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். தன்னுடைய இயல்பான தன்மையில் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். 6க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சார்ந்த விஷயங்கள், அந்த வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள், இடத்த வாங்கிறது அல்லது வீடு கட்டின வீட்டை வாங்கிறது, வீடு கட்டி விட்டு அதன் மூலமாக வாடகை வருமானம் அமைய பெறுவது, ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், சுகம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த டிசம்பர் மாதம் சூப்பராக இருக்க போகுது துலாம் ராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்தில் 5ஆம் அதிபதி அவரே தான், சனிதான். 5க்குரியவன் வக்ரமாக இருக்கும்போது என்ன, குழந்தைகளால் சில தொல்லைகள், குழந்தைகள் உங்கள் பேச்சு கூட கேட்காம இருந்திருப்பாங்க. குழந்தைகளால் சில சங்கடங்களை உருவாக்கி கொண்டிருந்த துலாம் ராசி என்பவர்கள் அந்த சங்கடங்கள் விலகப் போகிறது அப்படின்னு அர்த்தம். குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது ஒரு கொடுப்பினை கொடுக்க முடியாமல் சில தொந்தரவுகள் இருந்து நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய செலவு செய்து கொண்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், தடைகள் விலகும். அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு தடை இல்லை. சார் ஏன் சார் இல்லை? 5ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தார் இப்போ இதுவரைக்கும். இப்போ குருவினுடைய பார்வை அந்த 5ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போது குரு டைரெக்டாக குழந்தை காரக கிரகமான குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதில் உங்களுக்கு எந்த தடையும் கொடுக்க போவதில்லை இந்த டிசம்பர் மாதம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருந்தார். எதிர்ப்பு, பகை, ஒரு பாவ கிரகம் 6ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது. எதிர்ப்பு, பகை, ஏதோ ஒரு குடைச்சல்களை கொடுத்துட்டு இருந்தது. வேலையில் சரி, தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஏதாவது ஒரு அழுத்தம், பிரஷர், ஒரு குடைச்சலை கொடுத்து கொண்டிருந்த துலாம் ராசி என்பவர்கள் இப்போ விடுதலை பெறப்போகுது. அந்த உங்களை எதிர்ப்பு காமித்து கொண்டிருந்தவர்கள் உங்கள் இடத்தை விட்டு விலகப் போகிறார்கள் அல்லது நீங்கள் மாறப்போகிறீர்கள். அப்போ ஏதோ ஒன்று நல்லது நடக்கக்கூடிய தன்மை. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கடனால பிரச்சனை, வம்பு வழக்கால பிரச்சனைன்னா தீர்வு, சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நெருங்கி விட்டது அப்படின்னுங்கிறத இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நம்ம பதிய வைக்கலாம். திருமணம், சுப காரியங்கள், 7ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கார். 7க்குரியவன் தனக்கு 9ல் போய் அமரப்போகிறார், பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறார். அப்போ உங்கள் முயற்சியால் திருமணம் நடக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் அப்படியே அந்த தடைகள் விலகப் போகிறது. நிறைய பேர்த்துக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். நிறைய பேர்த்துக்கு வரன், உங்களுக்கு பிடிச்ச வரன் அமையக்கூடிய பாக்கியங்கள். ஸோ இந்த மாதிரி திருமணம், குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், சந்தோஷமான செய்திகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள், கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு, அல்லது கணவன் மனைவி சேர்ந்து செய்வது, அல்லது கூட்டாளிகள் மூலமாக
உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்துட்டார். மீண்டும் 9ல் வக்ரமாகி உட்கார்ந்திருக்கார். தகப்பனுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் நல்லது. ஏன்னா குரு சூரியனை பார்க்குதால் குரு 6ஆம் அதிபதியாக இருக்குது. அப்போது ஹெல்த் விஷயத்தில் மட்டும் தகப்பனுடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கொள்வது நல்லது. ஆனால் அதே சமயத்தில் தகப்பன் மூலமாக சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்கவே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். குரு சூரியன் 2 கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நல்லா இருக்கும். அரசியலில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஒரு புதிய பதவிகள் அல்லது அரசியலில் என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்பங்கள், பெரிய மனிதர்களுடைய கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த மாதம் சூப்பராக இருக்க போது. அரசின் மூலமாக அனுகூலங்கள், அரசியலில் இருக்கிறவங்க அல்லது அரசு வேலையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், ஒரு சிலருக்கு ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டு தூரதேச பிரயாணங்கள் சென்று வருவதற்கான பாக்கியங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னா அம்மன் தெய்வம் தான். உங்களுக்கு பிடித்த அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாட்டு வந்தீங்கன்னாலே உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு 3-4 மாதங்கள் கண்டினியூஸாக பாருங்க. கரெக்டாக மேட்ச் ஆகலை, பொருந்தி வரல அப்படின்னா உங்களுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன் பாவ கிரகங்களுடைய தொடர்பு அல்லது 6, 8, 12ஆம் இடத்தோட ஒரு கனெக்டிவிட்டி நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும். ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும். வேலையை பற்றி தெரிஞ்சுக்கணும். சொந்த தொழில் செய்ய வேண்டிய கொடுப்பினை இருக்கா? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது. எப்போ சார் திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.